ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் பற்றின ஒரு டிஷ்ஷு தான். இது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னென்னா, இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அதை அடுப்பு மேலே வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் போட்டுட்டு சால்ட்டு அண்டு மஞ்சத்தூள் இதையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவர் கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பெப்பர், சால்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும்போதும் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். அதனால் அது தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு, பெப்பர் பவுட்ரு, ஜீரக பவுட்ரு, சோம்பு பவுட்ரு கூட போடணுன்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா ஸ்மெல் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அதை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கடாயில் இதுக்கு மெயினாக தேவையானது தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு இந்த லைட்டாக ப்ரௌன் கலரில் வர மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மேலே கருவேப்பிலையும் போட்டுருங்க. இதை நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது திகட்டாது. இது ரொம்ப மைல்டாக இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். ஈவினிங் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.